திருடக்கூடாது. என்னையா திருட்டு கொள்ளைன்னு தப்பு தப்பா பேசுறாங்க. ஐயா, நீ செஞ்சதுக்கு வேற என்ன பேர் சொல்ல முடியும்? நீங்கள் செய்த வேலைக்கு வேறு பெயர் இருக்கிறதா? இல்லை, இது கொள்ளைதான், திருட்டுதான். என் மண்ணை திருடுகிறீர்கள், மண்ணின் மீது மோகம் என்கிறார்கள், மண்ணை நேசிக்கிறேன் என்கிறார்கள். அதை ஏன் வண்டியில வச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ற? அரசுக்கு நஷ்டம் எவ்வளவு வருகிறது இந்த மண்ணை விற்கிறதுனால? இதை கூடாது. இந்த மண் மக்களுக்கு தேவை என்ன? மாட்டு வண்டியில கொஞ்சமா எடுத்துக்கங்கிறது கோர்ட்டு விதித்த விதி. ஆனால் இன்று ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனவர், எங்கள் ஆட்சி வந்த 11 மணிக்கு ஆட்சி கையில் எடுத்தோம்னா வண்டி எடுத்துக்கிட்டு போய் நீ மண் அள்ளு. யாராவது கேள்வி கேட்டானா அந்த ஆள் இல்லாம பண்ணிடுற, அந்த அதிகாரியே இல்லாம பண்றேங்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்லுகிறேன்? அவர் ஏதோ பேசினார், அதை பெருசுபடுத்தாதீங்கன்னு சொல்றீங்க. இங்க பெருந்துறை CK நந்தகுமார், உங்களுக்கு எத்தனை எலும்பு ஒடிஞ்சிருக்கு சொல்லுங்க அந்த மைக்ல. கமலஹாசன் மாதிரி ஒரு அறவேக்காடு என்ன சொல்றோன்னே தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க, தைரியமா பேச சொல்லுங்க. இதனுடைய பின்னணியில BJP இருக்கு, இதனுடைய பின்னணியில அதிமுக இருக்கு. கமலஹாசனுடைய வேட்பாளர், BJP வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் இந்த தொகுதியில இதே செவந்தி வளையத்துல பேச சொல்லுங்க. நாங்கள் மணல் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தைரியம் இருந்தா சொல்ல சொல்லுங்க. முறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு தைரியம் இருந்தா சொல்ல சொல்லுங்க. ஏன் இங்க ஒண்ணு பேசுறாங்க அங்க ஒண்ணு பேசுறாங்க? ஆகையால் எங்களுடைய தெளிவான முடிவு, திமுக ஆட்சி நிச்சயம் அமையும். தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்பார்கள். இந்த மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு முறைப்படி ஏற்கனவே கடந்த காலம் இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு பொதுப்பணித்துறை மூலமாக அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நடைமுறைப்படுத்தப்படும்.